அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9/6/2024 நடந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமோட ஜாகிரஃபி கொஸ்டின் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 5 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகேங்க, முதல் கேள்வி, கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று 1 பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலையை பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது கூற்று பார்த்தீங்க அப்படின்னா வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் ஜாகிரஃபியில் இயல் 1ல் பேஜ் நம்பர் 140, 42, 43 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த இமயமலை பார்த்தீங்க அப்படின்னா 3ஆக பிரிச்சிருப்பாங்க. டிரான்ஸ் இமயமலை அப்படிங்கிறது மேற்கு பகுதியில் இருக்கிறது, இமயமலைகள் அப்படிங்கிறது மத்தியில் இருக்கிறத சொல்லுவாங்க. கிழக்கு இமயமலை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பூர்வாஞ்சல் குன்றுகள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமயமலைகளை பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்பாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இமயமலை தொடர்புடைய கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இதில் மத்திய இமயமலையோ இல்லை மேற்கு இமயமலையோ இல்லை கிழக்கு இமயமலையோ சொல்லி கேட்கலைங்க அவங்க. ஓகேங்க, இப்போ டிரான்ஸ் இமயமலையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்குள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் தான் ஃபஸ்ட்டு கூற்று. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு இந்த பெரிய இமயமலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலையை பெறுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் தான். இது எதில் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மத்திய இமயமலைன்னு பார்த்தோம்லங்க, அதில் ஒரு 3 டைப் இருக்கும்ல, அதில் ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்தீங்கன்னா இது வரும். இங்கே அடுத்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா இது மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெளி இமயமலை பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்பு வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மத்திய இமயமலையில் 3rd டைப்பில் வருங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கூற்று 1 சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கிய மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டு தான். அடுத்தது சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலையை பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு தான். மூணாவது கூற்று பார்த்தீங்க அப்படின்னா வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்ச்சி அற்றது அப்படிங்கிறதான் கரெக்டுங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 1, 2 பார்த்தீங்கன்னா சரி, 3 பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. அப்போ ஆப்ஷன் பி 1, 2 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சரி அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, இந்தியா 2018ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஜாகிரஃபியில் லெசன் 7ல் பேஜ் நம்பர் 234 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 7 பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மானுட புவியியல். ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா 2018ஆம் ஆண்டை திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது. உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் 2023ஆம் ஆண்டை சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ திணை வகைகள் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி, கூற்று காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. கூற்று பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் பொதுவாக மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதல் இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஜாகிரஃபியில் இயல் 7ல் பேஜ் நம்பர் 240 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 7 பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மானுட புவியியல். ஸோ இந்த பேஜில் சிமெண்ட் தொழிலகம் பொருளாதார மந்த நிலையிலும் உற்பத்தி மற்றும் நுகர்வில் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்றாகவும் உலகின் 2வது இடத்தை வைக்கும் நாடாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூற்று 1 பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு. கூற்று 2 பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தப்புங்க, 2வது இடத்துல இருக்குது. அப்போ கூற்று சரி, காரணம் பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அப்போது ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி, கூற்று காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. கூற்று பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014இல் அறிமுகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஜாகிரஃபியில் லெசன் 4ல் பேஜ் நம்பர் 193 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 4 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014இல் தொடங்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம்
உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிப்பதாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று ஏ, இந்தியாவின் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகமானதுங்கிறது கரெக்டு தாங்க. இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பது அப்படிங்கிறது கரெக்டு தாங்க. அப்போ கூற்று காரணம் சரி, அதற்கான சரியான விளக்கமும் கூட. அப்போ ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். இங்கே அடுத்த கேள்வி, சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது கூற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் ஜாகிரஃபியில் இயல் 2 பேஜ் நம்பர் 159 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. செகண்ட் லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். ஓகேங்க, அந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வனவிலங்கு வாரியம் வந்து 1952 ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உயிர்கோள பெட்டகம் அல்லது காப்பகங்கள் அப்படிங்கிற டைட்டில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 18 உயிர்கோள காப்பகங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கீழே இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று 1, இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது அப்படிங்கிறது கரெக்டு. 2வது கூற்று புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது தப்புங்க. 3வது கூற்று இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தி உள்ளது அப்படிங்கிறது தப்புங்க. 18 அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி, மீதி 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட்.